ஒரு கல்லூரியில் ஒருத்தர் மட்டுமே வேலை செய்கிறாருன்னு இவங்க கொடுத்த வெளியீட்டில் 353 பேர் வேறு ஒரு கல்லூரியிலும் வேலை செய்கிறாங்க. இப்போ இந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் பொய்யா இல்லையா? நீங்கள் ஒவ்வொரு இன்ஜினியர் மனசுக்குள்ள எனக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீல் இருக்குன்னா அதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி தான் காரணம். 353 பேரில் 175 பேர் முனைவர் பிஹெச்டிஸ் முடித்தவங்க, டாக்டரைஸ் பண்ணாங்க. இவங்கெல்லாம் படித்து வாங்கியிருந்தாங்கன்னா தன்னோட படித்ததை எப்படி மாற்றுவாங்க? ஒருவேளை இது போல் குற்றச்செயல்கள் இந்த போன்ற தவறுகளை செய்தே அதுக்காகவே பிஹெச்டி வாங்கினாங்களா? மாணவர்கள் அடுத்த எதிர்காலத்தை நாங்கள் தான் பார்க்குறோம்னு ஒரு மாறு தட்டுறாருல்ல. எவ்வளோ ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க, நீங்கள் எவ்வளோ செக் அண்ட் பேலன்ஸ் எங்கே சார் ஒரு கெஸ்டாக போகிறவர் எப்படி இதெல்லாம் கேட்க முடியும்? கேட்க வேண்டிய வேலை ஒரு தானே. நீங்கள் பொன்முடி அவருங்க இன்னைக்கு செய்யட்டுமே. அண்ணா பல்கலைக்கழக பேரும் வெளில வந்துருச்சு இல்லை, மற்ற பல்கலைக்கழகம் அவர் கீழே தானே இருக்குது. இப்போ கிராஸ் செக் பண்ணுங்க. இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருந்துட்டு எங்களை ஏமாத்துறதுக்காக சொல்றீங்களா? அறிக்கை வாங்க. இன்னைக்கு மோசமா போயிருக்கு, இப்போ நம்ம வெளியிட்டிருக்கோம், இப்போ மார்த்தடிக்க சொல்லுங்களேன். இதே ஏடிஎம்கே டிஎம்கே இது மோசமா போயிடுச்சு, இப்போ டேட்டா கொடுத்துருக்கோம்ல, எந்த ஏடிஎம்கே டிஎம்கே வெளிப்படுத்தி பேச சொல்லுங்களேன். அரசுகிட்ட இவர் டாக்குமெண்ட்டை பார்த்தேன்னு சைன் பண்றாரு இல்லையா, 3 to 7 years ஒழுங்கால் தானே உங்களுக்கு கொடுக்க முடியும். எப்படி இவங்களால அரசு கட்டமைப்பை ஏமாற்ற முடிஞ்சது? அப்போ யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு தைரியம். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரப்பூர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். அதாவது நீட் தேர்வை மிஞ்சின ஒரு ஸ்கேம் இப்போ தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி கீழ் இயங்குகிற தனியார் பொறியியல் கல்லூரியில் கிட்டத்தட்ட 224 கல்லூரியில் பல்வேறு விதமான ஸ்கேம் நடந்திருக்கான்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. என்னென்ன ஸ்கேம் நடந்திருக்கு சார்? கிட்டத்தட்ட ஒரு பேராசிரியர் கிட்டத்தட்ட 32 கல்லூரியில் ஒர்க் பண்ணதாக சொல்லப்பட்டிருக்கு. இது ஆரம்ப கட்ட பணி எப்படி சார் போணுச்சு? சொல்லப்போனால் இது ஒரு 1 year முன்னால் நமக்கு இது போல் அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேஷன் ப்ராசஸில் ஒரு முறைகேடு இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி. முதல்ல அஃபிலியேஷன் ப்ராசஸ்னால் என்னன்னு பார்க்க ஆரம்பித்தோம். தமிழ்நாடு முதல்ல இந்த குழு எப்படி சார் உங்களுக்கு கிடைச்சது? இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு எப்படி கிடைச்சது? நம்ம வாலண்டியர் சப்போர்ட்டுக்கு வந்த வாலண்டியர் மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணுவோம். இந்த வாலண்டியர் மீட்டுக்கு ஒருத்தர் வந்தவர், இது போல் அஃபிலியேஷனில் நிறைய முறைகேடுகள் நடக்குதுங்க, இந்த மாதிரி ஃபேக்கல்ட்டிலாம் நிறைய இடங்களில் பேசுகிறத கேள்விப்படுறோம், இது ஏதாவது நீங்கள் பண்ணுங்கள், இது மாணவரோட எதிர்காலம். கண்டிப்பாக அவரோட ஆதங்கம் எப்படி இருந்ததுன்னா, மாணவரோட எதிர்காலம், பெற்றோர்களுடைய எதிர்காலம், அவங்களாம் நம்பி பணம் கொடுக்குறாங்க, இந்த மாணவர்கள்லாம் வர வச்சு அட்மிஷனும் போட்டுடுறாங்க, ஆனால் இங்கே பசங்களுக்கு உருப்படியாக பாடம் சொல்லித்தரதில்ல. அவர் வச்ச மெயின் குற்றச்சாட்டே ஆசிரியர்கள் ஷார்ட்டேஜ் சார், யாரும் சரியாக பாடம் சொல்லித்தரதில்லை அப்படின்ற ஷார்ட்டேஜில் தான் பிரச்சனை வந்தது. இது நம்ம உள்ளார எப்படி போகிறதுனே தெரியல. அப்போது இது கொஞ்சம் போல் அந்த விதிகளை சட்டங்களை பார்க்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டியில் அஃபிலியேஷனுக்குன்னு ஒரு விங் இருக்குது. இவங்க தான் வந்து உள்ளார போய் இந்த கல்வி தரத்தையும் லேபோட தரத்தையும் உறுதிப்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒன்று புரிஞ்சுக்கிறோம். அதுக்கு ஒரு டைரக்டர் இருக்கிறார். ஆமாம், 2023-24 டாக்டர் இளைய பெருமாள் அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்டர். அவர் வந்து 2023-24 கல்லூரிகளுக்கான விசிட்டிங் டீமை அவர் தான் டெப்ளாய் பண்ணுறாரு. இந்த டீம் அவர் தான் கான்ஸ்டியூட் பண்ணுறாரு. அந்த டீமுக்கு ஒரு டேட்டும் கொடுக்குறாரு. இந்த தேதிக்கு நீங்கள் தான் போய் பார்க்கணும்னு சொல்லி தமிழ்நாடு எல்லா கல்லூரிகளையும் பார்க்குறாங்க. அவங்க பார்க்க வேண்டியது முக்கியமான 2-3 ஆஸ்பெக்ட். ஒன்று வந்து இந்த இப்போ கல்லூரியில் மெக்கானிக்கல் அட்மிஷன் போடுறாங்க அப்படின்னா 30 சீட்டு கெப்பாசிட்டி, சிவில் 30 சீட்டு, சிடி 30 சீட்டு, ஏரோநாட்டிக்கல் 30 சீட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது பற்றி நிறைய பேர் வர்றாங்க, எனக்கு சீட்டு 60 வேணும்னு கேட்குறேன். அஸ் பிஸ்னஸ் பாயிண்ட்டாக நான் கல்லூரி ஓனராக பார்க்கும்போது 30 பேர் ஃபீஸ் வாங்குகிறோம், இது 60 பேராக மாற்றுவோம், நான் அப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழகம் என்ன பண்ணணும், உள்ளார போயிட்டு 60 பேர் கெப்பாசிட்டி கேட்குறீங்க, அதுக்கான கிளாஸ் ரூம்ஸ் இருக்கா, கட்டமைப்பு இருக்கா? நான் கட்டமைப்புன்ற ஒற்றை வார்த்தைக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னா, இங்கே கிளாஸ் ரூம்ஸ் இருக்கா, லேபோட ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கா, அதுக்கான ஆசிரியர்கள் இருக்காங்களா, பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள், முனைவர்கள், இவங்கெல்லாம் இருந்தால் தான் அங்கே அப்ரூவ்டு. வெறும் பில்டிங்கை கட்டிட்டதுனால மட்டும் அப்ரூவ்டு கிடையாது. கண்டிப்பாக பேராசிரியர்கள் அங்கே இருக்கணும், உதவி பேராசிரியர்கள் இருக்கணும். 60 பேரை சொல்லி தரக்கான பேராசிரியர்கள் இல்லைன்னா அந்த கல்லூரிக்கு அனுமதியை கொடுக்கக்கூடாது. 30லேருந்து 60 கேட்குறாங்க. அப்போ இது ஒரு கேள்வியா இல்லையா? உள்ளார போனவங்க போய் இதெல்லாம் பார்த்துட்டு, ஆமாம் இங்கே இத்தனை பேராசிரியர்கள் இருக்கிறாங்க, இத்தனை உதவி பேராசிரியர்கள் இருக்கிறாங்க, இத்தனை முனைவர்கள் இருக்கிறாங்க, விச் மீன்ஸ் முழு நேர பேராசிரியர்கள், நாட் அ விசிட்டிங் ஃபேக்கல்ட்டி, நாட் அ கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி. இங்கே விதியே எப்படின்னா, இந்த விசிட்டிங் ப்ரொஃபஸர் 100 பேர் வர்றாங்க, நாங்கள் நல்லா சொல்லி தருவோம், அதனால் அப்ரூவ் கொடுங்க அப்படி கேட்கவே முடியாது. முழு நேர பணியாளராக, பர்மனன்ட் ஸ்டாஃப், முழு நேரம், பர்மனன்ட்ன்றதை விட முழு நேரம், ஏன்னா பர்மனன்ட் பண்ணலாம், பண்ணாமலும் போகலாம். பட் இவங்க வந்து முழு நேரமாக இங்கே வேலை செய்கிறார்.
அப்படின்றத காமிச்சு, இந்த டேட்டாபேஸை காமிச்சு, இத்தனை ஆசிரியர்கள் பட்டியலை காமிச்சு, அவங்க ஃபோட்டோ காமிச்சு, ஆதார் கார்டை காமிச்சு தான் அப்ரூவலே கேட்குறாங்க. இவங்களும் போனவங்க ஆமாம் நாங்கள் போய் பார்த்தோம், இவர் ஃபேக் சர்டிஃபிகேட்டு கிடையாது. இப்போவுமே நம்ம என்ன கேட்குறோன்னா, நிறைய பிஹெச்டியில் ஃபேக்குமே இருக்காங்களா, ஃபேக் சர்டிஃபிகேட் அடித்து கொடுத்துமே அங்கே உள்ளார சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க. இதுவுமே மேனேஜ்மெண்ட் தெரியணும், நிறைய நியூஸுமே பார்க்குறோம். இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இதை போய் வெரிஃபை பண்ணுறாங்க. இவர் தான் ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஏயுஐடின்னு ஒன்று சொல்லுவோம், ஒரு யூனிக் ஐடி. இதெல்லாம் வச்சு அப்ரூவ் பண்ணதுக்கு பிறகு தான் இங்கே அண்ணா பல்கலைக்கழகத்தில் அப்ரூவ் பண்ணுவாங்க. இப்படி ஒரு கல்லூரியில் ஒருத்தர் மட்டுமே வேலை செய்கிறாருன்னு இவங்க கொடுத்த வெளியீட்டில் 353 பேர் வேறு ஒரு கல்லூரியில் வேலை செய்கிறாங்க. இப்போ இந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் பொய்யா இல்லையா? கண்டிப்பாக பொய் தான். 353 பேரும் 972 பேராசிரியர்களாக வேலை செய்கிறார்கள். அப்பா, அப்போ எத்தனை கல்லூரியில் போய் பாடம் நடத்திருப்பாங்க சொல்லுங்க. 224 கல்லூரிகளில், நம்ம பார்த்த டேட்டா படி 224 கல்லூரிகளில் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வேலை செய்கிற பேராசிரியர்கள் இருக்கிறாங்க. இந்த 224 கல்லூரியில் ஒரு பேராசிரியர் 2 காலேஜில் வேலை செய்கிறார். இப்போ இந்த விக்னேஷ் முத்துங்கிறவர் கிட்டத்தட்ட 32 கல்லூரியில் வேலை பார்த்துருக்கா சொல்லப்படுது சார். இது எப்படி சார்? இது அதான் இந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் தான் அதை பதில் சொல்லணும். உண்மையாகவே இவங்க போய் இன்ஸ்பெக்ட் பண்ணாங்களா தெரியலை. இன்ஸ்பெக்ட் பண்ணது கொல்லியூட் ஆகாமல் கல்லூரியோட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இவங்க எதுவும் வேறு எதுவும் ஃபார்மாலிட்டிஸில் வராமலே கையெழுத்து போட்டாங்களா, இல்லை போயிட்டு ஆளே இல்லை. ஒரு கல்லூரிக்கு போகிறாங்கன்னா அவங்க பார்க்க வேண்டியதுக்கான கைடு புக்கே இருக்குது. இன்ஸ்பெக்ஷன் டீம் சும்மா போக முடியாது, அவங்களுக்கு ஒரு மேனுவல் இருக்குது, அங்கே என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்ற கைடே இருக்குது, புக்கே இருக்குது. அந்த புக்கின் அடிப்படையில் தான் இவங்க எவ்வளோ கவுண்ட்டு பார்க்கணும், லேபோட ஃபெசிலிட்டிஸ் பார்க்கணும், ரெஸ்ட் ரூமு, குடிநீர், பாதுகாப்பு, அந்த கட்டமைப்பு எப்படி இருக்குது, காற்றோட்டம் எப்படி இருக்குது, சேஃப்டி மெஷர்ஸ் எப்படி இருக்குது, அங்கே டீச்சிங் ஸ்டாஃபோ நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் எவ்வளோ இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஃபன் சேஃப்டி உட்பட இது எல்லாமும் பார்த்து தான் அவங்க கொடுக்கணுன்னு இருக்குது. இப்போ சில கல்லூரியில் என்ன பண்ணுவாங்க, எங்களால் இப்போ பண்ண முடியலங்க, திடீர்னு சில பேர் லீவு, வெளிநாட்டுக்கு படிக்க போயிட்டாரு, வேறு வேலைக்கு போயிட்டாரு அப்படின்னு ஒரு 2-3 ஸ்டாஃப் வெளில போகலாம். உடனடியாக இவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா, அந்த கல்லூரி லாகின்ல போயிட்டு லெஃப்ட்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணால் அவர் அங்கே வேலை செய்ய மாட்டார். இதுதான் அதுக்கான நிரந்தர தீர்வாக இருக்கும். பட் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த லெஃப்ட்ன்ற பட்டனை கொடுக்காம நிறைய கல்லூரிகள் உள்ளார வச்சுக்கிட்டே இருந்தாலும் ஸ்டாஃபாக காமிச்சிக்கிட்டே இருக்கும். அவர் வேறு கல்லூரியில் சேர்ந்து இப்போ இந்த இது இருந்ததுன்னா அவர் வேறு கல்லூரியில் போய் ஃபேக்காக காமிக்க முடியாது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அவர் தனி ஐடி கிரியேட் பண்ணிக்கிறாங்க, டெம்பரரி ஃபேக்கல்ட்டி ஐடி, ஏயு 10,000. இந்த விளையாட்டு யார் மேலே விளையாடுறது? பசங்களுடைய படிப்பு மேலே. அப்போ கல்லூரி நிர்வாகம் வேணுமுன்னே திட்டமிட்டு மாணவர்களை ஏமாத்துறதுக்காக வேலை செஞ்சுருக்காங்களா இல்லை? கண்டிப்பாக இது போய் தானே. இப்போ இந்த ஃபேக் ஐடி போட்டால் கல்லூரிகள் மீதெல்லாம் கேட்கணும், ஏன் நீ ஃபேக் ஐடி போட்டிருக்க, அந்த எம்ப்ளாயோட ஐடி போடு, அவருக்குன்னு ஒரு யூனிக் ஐடி இருக்குல்ல, அது ஏஐசிடியே தர்றான். ஃபேக் ஐடி ஒரிஜினல் ஐடி ஏஐசி, ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன்லேருந்து இவங்க தான் கிரியேட் பண்ணணும், கல்லூரி நிர்வாகம் தான் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் வேற ஒரு கல்லூரி போனால் நீங்கள் லெஃப்ட் கொடுத்துட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணும்போது இந்த விவரங்கள் போட்டால் மற்ற எல்லா விவரமே டவுன்லோட் ஆயிடும். அந்தளவுக்கு என்னமோ டெக்னாலஜிஸ் எல்லாம் இருக்குது. அப்படி இங்கே இம்ப்ளிமெண்டேஷன் ஆகாமல் ஒரு ஃபேக்காக காமிக்கிறதுக்காக இந்த ஐடி கொடுத்தா தெரிஞ்சிடும், இந்த ஆதார் கார்டு போட்டால் தெரிஞ்சிடும். அவங்க என்ன பண்ணுறாங்க, வேறு நம்பரை போட்டுக்கிறது ஏமாத்துறதுக்காக. இப்போ இதை வெரிஃபை பண்ணியிருக்க வேண்டிய இடங்களை கல்லூரியும் மிஸ்லீடிங் அண்ட் அந்த டீமுமே, இன்ஸ்பெக்ஷன் போன டீமுமே இந்த முறைகளில் இன்வால்வ்னு சந்தேகம். இல்லை இவ்வளோ பெரிய ஸ்கேம் எடுத்துருக்கு, நீங்கள் எப்படி சார் இதை கண்டுபிடிச்சிங்க? நாம் இந்த டேட் ஆஃப் பர்த் வச்சு முதல்ல எடுக்கிறோம். அந்த டேட்டா இதை எக்ஸலாக மாற்றுறோம். எக்ஸலாக மாற்றும் போது இப்போ அதில் வசந்தா சுவாமிநாதன் ஒரு பேர் பார்ப்பீங்க. அவர் என்ன பண்ணிக்கிறார், டாக்டர் எஸ் வசந்தா சுவாமி ஸ்பேஸ் நாதன் இப்படி போட்டிருக்காங்க. ஒரு 5 கல்லூரி, இன்னொரு கல்லூரி 5 கல்லூரி என்ன பண்ணுறாங்க, டாக்டர் வசந்தா சுவாமிநாதன் இப்படி ஒரு 5 கல்லூரி. ஃபுல் நேம் அப்படி வரிசையாக போகிற மாதிரி, இனிஷியல் முன்னால் இனிஷியல் பின்னால் டாக்டர் டாட் வச்சா இன்னொரு பேர். கம்ப்யூட்டருக்கு அவ்வளோதான் தெரியும், நீங்கள் ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு வேல்யூவாக எடுத்துக்கும், நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் இல்லை. டேட் ஆஃப் பர்த் மட்டும்தான் இவங்களால ஃபேக்கே பண்ண முடியல. ஏன்னா எல்லா சர்டிஃபிகேட் அதுதான் சிக்கினது போல. அது ஒன்று தான். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 2-3 மாதம் ஆச்சு. இவங்க இப்போது ஒரு ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னா பிஇ அவர் படிச்சிருக்க ஃபேக்கல்ட்டிஸ் போட்டிருப்பாங்க பாருங்களேன். இப்போது இந்த கல்லூரியோட ஃபஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியோட விவரங்கள் எல்லாமே இருக்கும். இப்போ 22, 23 இந்த எவ்வளோ சீட்டு 30, 23, 24 எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்றது இருக்கு இல்லையா. இதில் ஒரு ஃபேக்கல்ட்டி விவரம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஃபேக்கல்ட்டிக்கு பின்னால் அவங்க பேர், விவரங்கள், படித்தது, இந்த யூனிக் ஐடி இதுதான் ஏஐசிடியோட யூனிக் ஐடி. இது போட்டால் மாட்டி இருந்திருப்பாங்க. இவங்க இதையும் டூப் பண்ணிடுறாங்களா இது தெரியாது. மேண்டேட்டரியை தவிர வெரிஃபிகேஷன் கிடையாது.
அதே போல் பிஇ படிச்சிருக்காங்க பாரு, எங்கே படிச்சிருக்காங்க, எம்ஏ எங்கே படிச்சிருக்காங்க, பிஹெச்டி எங்கே முடிச்சிருக்காங்க. அடுத்த கல்லூரி போகும்போது பிஇ போட்டுட்டு இந்த கல்லூரி போடாம அதர் அப்படின்னு ஒரு காலத்தை செலக்ட் பண்ணிட்டு இந்த கல்லூரி பேர் போட்டால் வேற ஒரு ஃபேக்கல்ட்டி எடுத்துக்கும். படித்த தீசஸ் பார்த்தீங்கன்னா வேற ஹெட்டிங் அது வேற ஒரு ஃபேக்கல்ட்டி எடுத்துக்கும். இப்போ இதில் எல்லாத்தையுமே அவங்களால டூப்ளிகேட் பண்ண முடிஞ்சிச்சு. இது டேட் ஆஃப் பர்த்தை தவிர இங்கே பிஇ படிச்சிருக்காங்களா, வேற ஒரு கல்லூரி பேரெல்லாம் போடுறாரு. படித்தது ஒரு இடத்துல, சர்டிஃபிகேட் எடுக்கிறது ஒரு இடத்துல, வெரிஃபிகேஷன் போயிருக்கும் போது அவங்க செக் பண்ணியிருக்கணும்ல. கண்டிப்பாக பிஇ படித்த காலேஜ் இதில் ஒன்று குறிப்பிடுறாரு, வேற ஒரு கல்லூரி போகும்போது வேற ஒரு காலேஜில் படித்ததா காமிக்கிறாரு. இப்போ இது ஃபேக் சர்டிஃபிகேட்டா இல்லையா? வெரிஃபை பண்ணியிருக்க வேண்டியது யார்? ஜென்யூனஸ் செக் பண்ணணும். சர்டிஃபிகேட்டோட ஜென்யூனஸை செக் பண்ண வேண்டிய அளவுக்கு அஃபிலியேஷன் டீமுக்கு பவர் இருக்கு. இப்போ உங்க படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 353 போலியா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த போலி உண்மைதான் அப்படின்னு சொல்லி அண்ணா யூனிவர்சிட்டியோட 400க்கு மேற்பட்ட சொல்லி அவரே உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. அப்படிங்கும்போது இது கிட்டத்தட்ட ரொம்ப நாள் நடக்காம நடந்திருக்கிறது வெளில தெரியாம இருந்திருக்குமா? அப்படிங்க ஒருத்தர் 11 கல்லூரியில் வேலை செய்ய, முரளி பாபு அப்படின்றவர் 11 கல்லூரியில் வேலை செய்கிறார், மாரிசாமி 11 கல்லூரியில் வேலை செய்கிறார், அந்த வசந்தா சுவாமிநாதன் 10 கல்லூரியில் வேலை செய்கிறார். 10 கல்லூரியில் வேலை அளவுக்கு நான் எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன், இவங்களை இந்த சிஸ்டத்தை ஏமாத்துற அளவுக்கு நான் எக்ஸ்பர்ட் ஆகிருக்கேன்னா அப்போ இங்கே ஏற்கனவே இந்த சிஸ்டம் எப்படி இருந்திருக்கு? ரொம்ப கேவலமாக ஒருத்தரால் இப்படி ஏமாற்ற முடியுமா? கண்டிப்பாக. அப்போது இதுக்கு பின்னால் இந்த வலையில் யாரை, 3வது நபர், நிறைய பேர் புரோக்கர்ஸ்லாம் இருக்கிறாங்க நம்ம கேள்விப்படுறோம். இவங்க இங்கே மட்டும் இல்லையா, சமீபத்தில் கிடைச்ச தகவல் வேறு மாநிலங்களுடைய அங்கே இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கும் இங்கேருந்து ஃபேக்காக போயிட்டு சைன் பண்ணிட்டு 50,000 வாங்கிட்டு வராங்க, ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டு போயிட்டு வராங்க. ஆமாம், இங்கே உள்ள பிரான்ச்சஸ் பல மாநிலத்தில் இருக்கும்ல, இப்போ ஆந்திரா, கர்நாடகா, கேரளா. ஆந்திராவில் இங்கே அண்ணா யூனிவர்சிட்டி போல் அங்கே ஆந்திரா யூனிவர்சிட்டி இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்துக்குமே இந்த சிஸ்டம் இருக்குது. இது நிச்சயம் வந்து வேறு எங்கே வேணாலும் போகலாம், மற்ற மாநிலங்களையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஏஐசிடி என்ன தான் பண்ணுதுன்னு ஒரு பெரிய கேள்வி. கம்ப்யூட்டரைஸ் பண்ணி கம்ப்யூட்டரையும் ஏமாற்றி வச்சுருக்காங்க, அந்த சிஸ்டம் பண்ணி சிஸ்டத்தையும் ஏமாற்றிருக்காங்க. நல்லாவே தெரியுது இல்லை. நம்ம மற்ற மாநிலங்கள் விடுங்க, நம்ம இன்னைக்கு இந்தியாவில் திரும்பி பார்க்கக்கூடிய இடத்துல தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வி தான் இருக்குது. கண்டிப்பாக தமிழ்நாட்டுடைய உயர்கல்வி உயர்ந்திருந்ததுக்கு ஐஐடிஎம், அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெரிய இது. அப்போ இந்த ஸ்டாண்டர்டுக்குள்ளேயே இவ்வளோ நடந்திருக்குன்னா பாதிக்கப்பட்டது யார் இருப்பீங்க? நீங்களும் நானும். இந்த நாட்டை வடிவமைக்கிறது யார்? இன்ஜினியர்ஸ் தான். உலகத்தினுடைய வடிவமைப்புகள் உருவாக்குறது யார்? இன்ஜினியர்ஸ் தான். நம்ம பேரண்ட்ஸ் வந்து எதை நம்பி போகிறாங்க? என் பையன் இன்ஜினியர் ஆயிடுவான், என் பொண்ணு இன்ஜினியர் ஆயிடுவாப்புல, நல்லா படிப்பாப்புல, நல்ல வேலை கிடைக்கும், உலகத்தில் எங்கே வேணாலும் போக முடியும், ஒரு நம்பிக்கை கிடைக்கிறதுக்காக போய் சேர்க்குறாங்க. இது முடிச்சுட்டு வர்றவங்க நிறைய பேர் சொத்தெல்லாம் கூட பணத்தை கட்டி பல பேர் இறந்துருக்காங்க சார். பேரண்ட் பணம் கட்ட முடியாமல் அதாவது அவமானத்தில் இறந்துருக்காங்க. இவ்வளோ பெரிய ஸ்கேம் நடக்கும்போது இதை தாண்டி ஒரு இது நடக்குதா அப்படிங்கிற ஒரு பெரிய அதிர்ச்சியை உருவாக்குது இல்லை? நீங்கள் எக்ஸாம் உள்ளார போகும்போது நீ ஃபீஸ் கட்டலை, நான் நிறுத்தி வைக்கிறேன்னு எவ்வளோ பேர் மாணவர்களை நிற்க வச்சுருக்கேன். நோட்டீஸ் போர்டில் போட இது வரைக்கும் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இது போல் இஷ்யூக்கு உள்ளார போய் பார்த்துருக்கீங்களா? கிடையாது. அவங்க ரெஸ்ட் ரூம் இல்லாமல், போதிய ஹாஸ்டல் வசதி இல்லாமல், ஆனால் இந்த ஃபீஸ் எல்லாம் வாங்கிட்டு பில்லே கொடுக்காம கேபிடேஷன் ஃபீ வாங்குறது, அந்த ஃபீ வாங்குறது, இந்த ஃபீ வாங்குறது. அப்போது இந்த கல்லூரி நிர்வாகம் நான் வந்து பணம் குளிக்கிற மிஷினாக மட்டுமே கல்வியை பார்க்குறேன், பணம் கொடுக்குற இடமா மட்டுமே இந்த இன்ஜினியரிங் கல்லூரிகள் பார்த்த விளைவு தான் இந்த மோசமான நிலவரம். ஒரே ஒரு முறை தான் இந்த அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளார போகுது, மற்ற இதுக்கெல்லாம் நீங்கள் உள்ளார போகலை. எவ்வளோ பசங்க ரோட்டில் நின்று சண்டை போட்டு பிரச்சனையாகி பஞ்சாயத்து பண்ணியிருக்கீங்களே தவிர ஒரு முறையாவது உள்ளார போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி நடந்திருக்கா? அப்போது நீங்கள் உருப்படியாக போகிற ஒரே ஒரு இடம் இந்த இடம் இந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் தான். இன்ஸ்பெக்ஷன் டீம் போனவன் என்ன பண்ணியிருக்கணும்? இத்தனை மாணவர்கள்லேருந்து பிரச்சனை வந்திருக்கு, இத்தனை மாணவர்களையும் இந்த கல்லூரி சார்ந்த கிரீவன்ஸ் எங்களுக்கு வந்திருக்கு, நாங்கள் இதெல்லாம் சேர்த்து போய் செக் பண்ணுறோம். அப்படி போய் பார்த்துருக்கணுமா இல்லையா? அப்படி பார்த்துருந்தா அந்த மாணவர்கள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உரிமையான குரல் கிடைச்சிருக்குமா? கண்டிப்பா. சரியா பாடம் எங்களுக்கு சொல்லி தரலங்கன்ற குரல் கிடைச்சிருக்குமா? ஆசிரியரே பத்தலங்க அப்படிங்கிற ஒரு குறையாவது கேட்டிருக்கும்ல. அப்போ நீங்க ஒரு 3 கிளாஸ் ரூம் சேர்த்து வச்சு கிளாஸ் எடுத்த குவாலிட்டியை நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு வரீங்கன்னா இது என்ன மாதிரி மனநிலை? அவன் சரியா படிக்கல, வெளில வந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன பண்றான்? எனக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீல். போனவொடனே வேலைக்கு சேர்ந்தோடனே எனக்கு பண்ணி என்னடா லெட்டர் எழுதுற, ஒரு வரி கூட உருப்படியா தமிழ்லையும் எழுத சரியா வரல, இங்கிலீஷும் சரியா வரல, நீ என்ன இன்ஜினியரிங் படிச்ச, எந்த காலேஜில் படிச்ச? அவன் என்ன பண்ணுவான்? இன்னைக்கு நீங்கள் விளம்பரம் பார்க்கணும்ல, பரோட்டாக்கு இன்ஜினியரிங் படித்தவர்கள் தேவை. நீங்கள் சர்க்காசமாக பார்த்தா கூட இன்னைக்கு டிமாண்ட்ஸ் அவ்வளோ இருக்குது. இந்த மெக்கானிசத்தினுடைய ஃபெயிலியர் ஒரு தகுதியான இன்ஜினியர்ஸை உருவாக்க முடியாத இடத்துல நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? இன்றைக்கி நிறைய எவ்வளோ கட்டமைப்பு வேலைகள் தமிழ்நாட்டில் பண்ணுறோம், எவ்வளவு தரமில்லாத கான்ட்ராக்ட் ரோடு போடுறதில்ல, பில்டிங் கட்டுறதில்ல, பள்ளிக்கூடங்கள் கட்டுறதில்ல,
அந்த அரசு கட்டமைப்பு கட்டுறதுல எவ்வளோ இடங்களை பார்க்குறோம். இப்போ உருப்படியான ஒரு engineers தரமான இன்ஜினியர்ஸ் இல்லையே சார். நிறைய போட்டி வந்திருக்கும்ல. நீங்கள் என்ன பண்ணணும், நிறைய போட்டி வந்திருக்கும். நிறைய பேர் தரமாக வந்திருந்தா நான் போட்டி போட்டு வந்திருப்பேன். போட்டி போட்டு வந்தால் என்ன ஆயிருக்கும், அப்போ மார்க்கெட் ரேட் குறைஞ்சிருக்கும். அப்போ குறைவான ரேட்டில் இங்கே கட்டமைப்பே உங்களுக்கு எழும்பி இருக்கும்ல. இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் இப்போது ஐடி மினிஸ்டர் சொல்கிறாரு, நம்ம முன்னாலெல்லாம் ஐடியில் நம்ம தான் டாப்பில் இருந்தோம், இப்போ டவுன் ஆகிருக்கும், இப்போ குறைஞ்சிருக்கும்னு கடந்த வாரத்தில் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அப்போ காரணம் எங்கே, கட்டமைப்பில் கூடிய ஃபெயிலியர்ஸ் பேசு தானே. அப்போ இன்ஜினியர்ஸை நீங்கள் எப்படி வெளில அனுப்பிச்சிருக்கீங்கன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ இந்த இன்ஜினியரிங் கல்லூரிகளுக்கு பின்னால் மிகப்பெரிய தாக்குதல் நடந்திருக்கு மாணவருடைய மீது. நம்பி பணம் கட்டின அந்த பெற்றோர்கள் மீது. அவங்கெல்லாம் கல்லூரி கேம்பஸ் அண்ணாந்து பார்த்து தான் பார்த்துருக்கோம். கல்லூரி ஒரு காலேஜ்ல என் பிள்ளை படிக்கிறானே அந்த ஒரு ஏக்கத்துல போய் அந்த ஒரு எண்ணம் தான். இப்போ அவங்களுக்கு யாரு உறுதியாக சொல்லியிருக்கணும், அண்ணா பல்கலைக்கழகம் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னைக்கு ஒவ்வொரு இன்ஜினியர் மனசுக்குள்ள எனக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீல் இருக்குன்னா அதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி தான் காரணம். மற்ற நேரங்கள் நீங்கள் போகலை, உருப்படியாக போகிற நேரத்திலே செக் பண்ணியிருக்கணுமா இல்லையா, அதையும் செக் பண்ணாமல் கோட்டை விட்டுருக்காங்க. இதில் இன்னொரு பியூட்டி பாருங்கள், இந்த இன்ஸ்பெக்ஷன் வந்து ஆர்டிஐ போட்டு டேட்டா கேட்குறோம், எந்தெந்த தேதி என்னைக்கு போனீங்க, யார் யார் போனாங்க. அப்போது டேரக்டராக இளைய பெருமாள் அவங்க இருந்தாங்க, ஆன்சரே தரல. அப்பீல் போட்டோம், டேட்டு மட்டும் கிடச்சிச்சு. ஆணையத்தில் இப்போ செகண்ட் அப்பீலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டேரக்டர் அப்போ யார் யார் இன்ஸ்பெக்ஷன் டீம் போனாங்க இன்னும் வரல. வந்திருந்தால் இன்னும் சில பேர் மாட்டியிருப்பாங்க. நிர்வாகத்தில் இருக்கிறவங்க இப்போ அவங்க இருக்கலாம். காரணம் என்னென்னா, பிபிஜி காலேஜ் கோயம்புத்தூர், முகமது சதக் காலேஜ் ராமநாடு, இந்த 2 காலேஜுக்கும் இன்ஸ்பெக்ஷன் டீம் போகிறாங்க. மே மாதம் 26 முனைவர் ஆர் பாபு அப்படின்னு ஒரு ஃபேக்கல்ட்டி 2 இடத்துல இருந்ததா விட்னஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே நாள் எப்படி இருக்க முடியும்? எப்படி? கோவை எங்கே இருக்குது, ராமநாதபுரம் எங்கே இருக்குது? இவர் ஒருத்தர் மட்டும் இல்லை, 11 ஃபேக்கல்ட்டிஸ் 11 இடங்கள்ல இருந்தாங்க விட்னஸ் பண்ணுறாங்க. இதே 11 ஃபேக்கல்ட்டியும் நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி இன்னொரு 11 இடங்களில் ஃபேக்கல்ட்டிஸ் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் 22 இன்ஸ்பெக்ஷன் டீமு 11 நபர்களில் 22 இடங்களில் பார்த்ததா சொல்கிறாங்க. எப்படி சாத்தியம்? நம்ப முடியலையே. அவங்க கொடுத்த டேட்டு அந்த பக்கத்தில் பார்க்கலாம், 4வது 5வது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 11 ஃபேக்கல்ட்டிஸ் விவரம், இன்ஸ்பெக்ஷன் போன டேட். இது எவ்வளோ பெரிய ஃப்ராடுத்தனம். அதாவது ஒரு எனக்கு இதில் இன்னொரு டவுட் என்னன்னா, இதுல வந்து இந்த ஆள்மாறாட்டம் மட்டும் நடந்திருக்கா, இல்ல உண்மையான லெக்சர் இருக்காங்களா, இல்ல அதுவும் போடியா சார்? அது அண்ணா பல்கலைக்கழகம் தான் இப்போ சொல்லணும். இந்த 3 பேர் போடுற கமிட்டி இருக்காங்கல்ல, ஜெனிவஸ். ஏன்னா இதுல டாக்டரேட் பிஹெச்டி இதுனவங்க கிட்டத்தட்ட பல பேர் இதுல போலியா இருக்காங்க, போலி சான்றிதழ் கொடுத்து வந்திருக்காங்க அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. உண்மையாவே நீங்க கேட்டது வேலிடான பாயிண்ட். 353 பேர்ல 175 பேர் முனைவர்கள், பிஹெச்டிஸ் முடிச்சவங்க, டாக்டரேட் பண்ணவங்க. இவங்கெல்லாம் படிச்சு வாங்கியிருந்தாங்கன்னா தன்னோட படிச்சதை எப்படி மாற்றுவாங்க? கண்டிப்பா. நான் பிஹெச்டி வாங்கியிருக்கேன், ஒரு பேஷனோட வாங்கியிருக்கேன்னா அந்த டிகிரி எங்கேயுமே மாற்ற மாட்டேன். வேற வேணா இங்கே படித்தேன் அங்கே படித்தேன்னு ஏமாத்தல மாட்டேன். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பிஹெச்டி ஒரு இடத்துல வாங்கினதா சொல்கிறாங்க, இன்னொரு இடத்துல வேற ஒரு பேர் போடுறாங்க, வேற ஹெட்டிங்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ நான் காலேஜ் பேரே நீங்கள் பார்க்கலாம். ஒருத்தர் பிஇ வந்து ஒரு கல்லூரியில் முடிச்சதா சொல்கிறாரு, இன்னொரு காலேஜில் போய் ஃபேக்கல்ட்டியாக காமிக்கும் போது வேற ஒரு கல்லூரியில் முடிச்சதா சொல்கிறாரு. இது எப்படி சாத்தியம்? அப்போ ஒட்டுமொத்தம் போலி தானே இது? ஆமாம், போய் விசாரிக்க பாதி இருக்கு சார். இப்போ 353 175 பேர் இது மாதிரி இருந்தா அப்போ இங்கே சார் போகிறது. இப்போ இவங்கெல்லாம் காசு கொடுத்து பிஹெச்டிஸ் வாங்கினாங்களா? என்ன பிஹெச்டிஸ் முடிச்சாங்க? இப்போ பிஹெச்டி முடிக்கிறதெல்லாம் இதுக்காக தான் வாங்குறாங்களா? ஒருவேளை இது போல குற்றச்செயல்கள் இந்த போன்ற தவறுகளை செய்தே அதுக்காகவே பிஹெச்டி வாங்கினாங்களா? பிஹெச்டிலே அவங்க 11 கல்லூரிகள் பிஹெச்டி வாங்கியிருக்காங்கல்ல, 11 கல்லூரிகளை ஏமாத்துறக்கூடிய அளவுக்கு அவங்க பிஹெச்டி வாங்கியிருக்காங்கல்ல, பொறுக்க முடியாத ஆதங்கம். இப்ப ஒண்ணு இல்ல சார், இப்ப நீங்க ஒரு லெக்சரர் இருந்து இத்தனை காலேஜ் போயிருக்காரு, ஒரே இடத்துல போயிருக்கான்னு சொல்றீங்களா? அவர் தெரியாம நடந்திருக்குமா? இப்ப நான் இந்த காலேஜ் போறேன்னா, நான் இன்னைக்கு போன மாதிரி நான் 10 காலேஜ்ல காட்டும் போது இப்ப அவர் தெரியாம நடந்திருக்குமா? இப்ப அதுக்கான பேமெண்ட் எப்படி போயிருக்கோம்? பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வாங்கியிருந்தாங்களா இல்லையா ஐடி தான் போய் ரைட் பண்ணா தெரியும், இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண தான் தெரியும். 11 கல்லூரிகளில் ஒரே நேரத்தில் வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை, விதி அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு ஆசிரியர் போகிறதோட காரணம் என்னன்னா 30 பேர் நம்மளால கெப்பாசிட்டி பார்க்கணும், ஐபிசிட்டோட பார்வை எவ்வளோ, அதை பொறுத்து தான் 30, 40, 50, 60 கொடுக்குறாங்க. இவர் 11 இடத்துல வேலை செய்யாமல் கூட இருக்கலாம். கொடுமை என்னன்னா அவர் வேற எங்கேயோ கூட வேலை செய்யலாம், ஒரு ஐடியில் இருக்கலாம், வேறு ஏதாவது கம்பெனி வச்சுருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த தேதிக்கு வந்து சைன் மட்டும் பண்ணிட்டு போகலாம் ஒரே ஒரு நாளில், மாதத்தில் இல்லை, இன்ஸ்பெக்ஷன் வர்ற அன்னைக்கு மட்டும் சைன் பண்ணால் ஒரு 50,000 பிஎஸ்சிப்பா 50,000 முடிஞ்சிச்சு இல்லை? அப்போ என்ன ஆயிடுச்சு? அவர் 5 லட்ச ரூபா 11 காலேஜில் 5 லட்ச ரூபா வருஷத்துக்கு சும்மாவே 5-6 லட்ச ரூபா வருமானம். சைன் மட்டும் போட்டால் போதும், வேறு எதுவுமே பண்ண வேணாம்ல. அவர் பிஹெச்டி முடிச்சிருக்கிறாரு, கையெழுத்து போட்டால் மட்டுமே வேலை வருது. அப்போ நான் ஏன் போய் பாடம் சொல்லி தரணும்? சரி, இதில் ஒருத்தர் ஒரு கல்லூரியில் வேலை செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க, 10 கல்லூரியில் கையெழுத்து மட்டும் போட்டு 50,000 வாங்குறேன், 5 லட்ச ரூபா வந்துருச்சு. இப்போ ஒரு கல்லூரியில் நான் வேலை செய்கிறேன், பர்மனெண்ட்டாக செய்கிறேன், ரெகுலராக செய்கிறேன், நான் எப்படி சொல்லிக் கொடுப்பேன்? 5 லட்ச ரூபா சும்மாவே வருது, போய் உட்காருப்பா
உனக்கு என்னப்பா தோணாதே சார், பாடம் எடுக்க தோணாது. காசு இருக்குது, இஷ்டத்துக்கு லீவ் போடுவேன், மேலே போவேன். இப்போ கல்லூரி என்ன அனுமதிக்குதில்ல, கல்லூரி அனுமதிக்கிறதே இல்லைன்னு இப்போ சொல்லணும்ல. இப்போ 11 கல்லூரியில் எப்படி வேலை செய்ய அனுமதிச்சாங்க? இப்போ இதுக்கு தான் அந்த கிராஸ் வெரிஃபிகேஷன் அதை பண்ணியிருந்தா இந்த முறைகேடுகள் நடந்திருக்கு. இப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, இப்போ கல்லூரி இந்த இப்போ அட்மிஷன் நடக்குதா, நீங்கள் என்ன பண்ணுவாங்க, சரிப்பா ஏதோ விதியெல்லாம் பார்க்க சொல்கிறாங்க, ஏமாதம் முடிவாயிருச்சு, ஒரு 40 பேரை உள்ளார எடுத்தாச்சு, ஒரு 2-3 மாதம் ஆச்சு, நான் அவனை கூப்பிடு, இவனை கூப்பிடு, லெஃப்ட் ஆஃப் பண்ணிடு, வெளில அமைச்சிரு, 10-20 பேரை நிறுத்திடுது, 20 பேருக்கு மட்டும் நான் சேலரி கொடுக்குறேன், அப்போ எனக்கு 20 பேருக்கான சேலரி மிச்சம். இப்போ இந்த கிளாஸ் எல்லாம் மெர்ச் பண்ணி எடுக்க சொல்ல, வருஷம் முடிஞ்சிச்சு, அஃபிலியேஷன் ப்ராசஸ், அப்போ மட்டும் திரும்ப 40 பேரை கூப்பிட்டுக்கிறேன், ஒரு 2-3 மாதம் சேலரி கொடுத்து அவங்க வெளில அமைச்சிக்கலாம். கிராஸ் செக்கிங் வரப்போகிறதே கிடையாது. கண்டிப்பாக அவங்களுக்கே தெரியும் வருஷத்துக்கு ஒரு தான் வரப்போகிறாங்க, அவ்வளோதான். அது மேலிடம் பார்த்துட்டு போயிறாங்கன்னு தெரியும். அப்போ ஒட்டுமொத்தம் இது எல்லாருமே இருக்குல்ல சார், கூட்டுக்கலவணி மாதிரி தானே இருக்குது. கண்டிப்பாக இதில் கூட்டுக்கலவணி தன்னை நடந்திருக்கு வாய்ப்பு இருக்குன்னா வாய்ப்பு இருக்குன்றதான் நம்ம இன்ஸ்பெக்ஷன் டேட்டாவிலே தெரியுதுல்ல. 22 கல்லூரிகள் இன்றைக்கி எங்கள் கல்லூரியில் இருந்தாங்க, எங்கள் கல்லூரியில் இருந்தாங்க 11 ஃபேக்கல்ட்டி சொல்லியிருக்காங்க. எப்படி ஒரு ஃபேக்கல்ட்டி 2 கல்லூரியில் ஒரே நேரத்தில் இருந்திருக்க முடியும்? எவிடன்ஸ். ஆனால் அந்த ஆரம்பத்தில் இந்த கல்லூரி ஆரம்பிக்கும் போது இன்ஸ்பெக்ஷன் போகிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 7-8 கல்லூரி வந்து இது வந்து தகுதி இல்லாத கல்லூரி அப்படின்னு சொல்லி நிராகரிக்கிறாங்களா சார்? இதெல்லாம் ஐவாஸுங்க. 200 கல்லூரி நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து ஒஸ்ட்டு சினாரியோ. நாங்களும் வேலை செய்கிறோம், சிஏஐன்னு ஒரு டீம் இருக்கு இல்லையா அண்ணா யூனிவர்சிட்டியில், அந்த விங்கு நாங்களும் வேலை செய்கிறோன்னு ஐவாஸ்க்கு. இவங்க எந்த அளவுக்கு ஒரு அரசிட்ட இந்த இவர் இங்கே பார்த்தேன் எல்லா சர்டிஃபிகேட் ஒரிஜினலாக சைன் பண்ணுறாரு, அதே பாபுவை இங்கே கோயம்புத்தூர் ஒருத்தர் நான் இங்கே பார்த்தேன்னு சொல்கிறாரு, தட்ஸ் அ ஃபோர்ஜரி. அரசிட்ட இவர் டாக்குமெண்ட்டை பார்த்தேன்னு சைன் பண்ணுறாரு இல்லையா, ஃபோர்ஜரி. 3 to 7 years கவுடுங்கால் தானே உங்களுக்கு கொடுக்க முடியும். எப்படி இவங்களால அரசு கட்டமைப்பை ஏமாற்ற முடிஞ்சது? அப்போ யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு தைரியம் தான். எவன் கண்டுபிடிக்க போகிறான்? பிளண்டடாக வெளியில் இருக்குங்க, டேட்டா வெளியில் இருக்குது. வெளியில் தெரிஞ்ச டேட்டாவே இவ்வளோ இருக்குன்னா, இப்போது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், மெடிக்கல் காலேஜ், இவங்களோட அஃபிலியேஷன் விவரங்களை வெளியிட சொல்லுங்களோ. தமிழ்நாடு சும்மா மார்த்தட்டிக்கிறதுல மட்டும் இந்த கட்டமைப்பு கட்டிட்டா மட்டும், செங்கலை வச்சுட்டா மட்டும் கட்டமைப்பு அல்ல. ஒரு கல்லூரியில் உள்ளார போகிறீங்கன்னா இப்போ சிவில் நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்கன்னா அந்த சிவில் என்ன ஈக்குவேஷன்ஸில் நீங்கள் தண்ணி கலக்கணும், மண்ணை கலக்கணும், சிமெண்ட்டை கலக்கணும் சொல்லிக் கொடுக்கணும். இப்போ அங்கே ஒரு ஃபேக்கல்ட்டி இல்லை, உதவி பேராசிரியர் வச்சு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. பேராசிரியர் இல்லை, முனைவர் இல்லை, உதவி பேராசிரியர். அவர் என்ன இருப்பார், யங் ஏஜாக இருப்பார். அவருக்கு என்ன தெரியும்? சும்மா ஒரு அப்ரண்டிஸ் படித்ததை வச்சா பண்ணுப்பா, எல்லாம் நிற்க வச்சுட்டியா, ஒரு இதை போட்டியா, லெட்டு நிற்குது, லெட்டை நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிங்களா, பண்ணியாச்சு, முடிஞ்சிச்சு. இப்போ இவர் வெளில வர எப்படி வருவார்? அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடியது எப்படி இருக்கும்? அவர் ஒரு அரசு கட்டமைப்பில் எடுத்து செய்யக்கூடியவருக்கு எப்படி ஃபார்முலா தெரியும்? அவர் என்ன பண்ணுவார், டெண்டர் எடுப்பார், அவர் பாட்டு போயிட்டே இருப்பார், திரும்பவும் கீழே இருக்கக்கூடிய அன்ஸ்கில்டு லேபர் வச்சு வேலை நடக்கும். யார் வெரிஃபை பண்ணுறது? நீங்கள் படிக்கிறது எதுக்காக? சரி, இதே நான் ஒரு மெக்கானிக்கல்லேருந்து வெளில வர்றாரு, மெக்கானிக்கலில் சொல்லி கொடுத்துருக்காங்க மெக்கானிக்கல் டிசைன்ஸுக்கு இப்படி இருக்குன்னு, ஒரு டிசைனிங் கம்பெனியில் போய் சேர்றாரு, அவங்க டிமாண்ட்ஸ் கொடுக்குறாங்க, இது எனக்கு தெரிலங்க சொல்ல முடியுமா? அப்போ அவர் டிசைன் பண்ணக்கூடிய மெக்கானிக்கல் ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்கும்? அவர் வெளியில் வந்ததுக்கப்புறம் தன்னுடைய தனிப்பட்ட எஃபெக்ட் நான் கற்றுக்கிட்டது மட்டும்தான் அவர் அங்கே தக்க வைக்குது. கண்டிப்பாக. அப்போ கல்வி நிறுவனங்கள் என்ன பண்ணுது? இப்போ ஐடி முடிச்சுட்டு வெளில வர்றாரு, கோடிங்ஸே தெரியாமல் வெளில வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, போய் நிற்கும்போது வீட்டில் சொல்ல முடியுமா? இல்லை ஒரு குடும்பம் டெவலப் ஆகிடுச்சு, சொல்ல முடியுமா? எனக்கு தகுதி இல்லாமல் எனக்கு வந்து வேலை கிடைக்கல. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, தன்னை தயார்படுத்திக்கிறாரு, வெளியில் வந்து தயார்படுத்திக்கிறாரு, பொது சமூகத்தில் கற்றுக்கிறாரு, 4 இடங்களில் கோர்ஸுக்கு போகிறாரு, தனிப்பட்ட ரீதியில் போய் பணம் கட்டி படித்து. இப்போ ஏன் தனியார் சென்டர்களுக்கு டிமாண்ட்ஸ் அதிகமாகுது? இதான் காரணம். இந்த கல்வி நிறுவனங்கள் உருப்படியாக அந்த வேலையை செஞ்சுருந்தா நான் ஏன் வெளில போகணும், டியூஷன்ஸ் போகணும், எக்ஸ்ட்ராஸ் போகணும்? அப்போ ஆசிரியர்களுடைய செக் அண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்கள். அவனுடைய என்டையர் கெரியரே சேஞ்ச் ஓவர் பண்ணிடுதில்ல. ஒரு ஆசிரியர் உருப்படியா எப்பா நீ வாப்பா, நீ ஏன் கற்றுக்கல, அந்த கடைசி பெஞ்சில் நீ ஏன் கற்றுக்கல, நீ ஏன் சரியாக படிக்கலை? ஆசிரியர் பண்ணி அதுக்கு தானே, எனக்கு சேலரி பத்தலை, இந்த வேலையை விட்டு வெளில போயிரு, எனக்கெல்லாம் இந்த கட்டமை கட்ட முடியல, அரசியல் கொடுத்துட்டு போயிருங்க. இது வியாபார பணம் கொளிக்கிற இடமா மட்டுமே இந்த கட்டமைப்புகளை பார்க்கறதுனால தான் இவ்வளோ ஒஸ்ட்டு சினாரியோ போய்கிட்டு இருக்கு. இது இந்த சமயத்தில் கூட நம்ம செக் அண்ட் பேலன்ஸ் பண்ணலைன்னா இன்னும் மோசமான சூழல் நோக்கி நான் சார். இதுக்கெல்லாம் பொறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா வேந்தர், ஆளுநர் RN ரவி வேற, இன்னொன்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள், இவர்கள் என்ன சொல்கிறாங்க இந்த கம்ப்ளைண்ட் வந்ததுக்கு அப்புறம்? இவங்களாம் 2 பேரும் சண்டை கட்டுவாங்க கேம்பஸ்க்கு வெளியில் நின்று, அரசியல் சண்டை கட்டு. அது கண்டிப்பாக தேவைன்னா தேவை, அது உங்களோட விருப்பமாக இருந்துட்டு போது, அது பண்ணட்டும், அது என்ன வேணாலும் பண்ணுங்க. இப்போ ஆளுநர் ரவி அவங்க வந்து வெவ்வேறு கல்லூரிகளுக்கு போகிறாங்க. இப்போ இந்த கல்லூரி கட்டமைப்பு லேப் இதெல்லாம் பார்த்துட்டேன், எவ்வளோ ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கீங்க, இப்போ அந்த டேட்டா பேஸ் எடுத்துகிட்டு வா,
அண்ணா பல்கலைக்கழகம் ஒருத்தர் கூப்பிட்டா வருவாரா? அவர் போனால் வர்றாங்கல்ல, கண்டிப்பா போயிட்டு டேட்டா பேஸ் பாருங்கள், இந்த ஃபேக்கல்ட்டி எல்லாம் இருக்கிறாங்களா, ஏன் இல்லை, இன்னொரு கல்லூரி போகிறாங்களா, அங்கேயும் பாருங்கள். மாணவர்கள் அடுத்த எதிர்காலத்தை நாங்கள் தான் பார்க்குறோன்னு இவர் மாறு தட்டுறாருல்ல. எவ்வளோ ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க, நீங்கள் எவ்வளோ செக் அண்ட் பேலன்ஸ் எங்க சார் ஒரு கெஸ்டாக போகிறவர் எப்படி இதெல்லாம் கேட்க முடியும்? கேட்க வேண்டிய வேலை அவர் தானே. அவர் தான் இதுக்கான முழு இன்சார்ஜ் அவர் தான். அதே போல் இணை ஆளுநர் யார்? பொன்முடி அவர்கள். தமிழ்நாட்டின் உயர்கல்வித்துறையில் சிறப்பாக செயல்பட்டுக்கூடிய தமிழ்நாடு அரசு. சரி, நீங்கள் எந்த கல்லூரி உள்ளார போய் செக் பண்ணீங்க? அதே கல்லூரிகளில் போய் பட்டமளிப்பு விழாவில் நாங்கள் இதை பண்ணியிருக்கோன்னு பேசுகிறீங்கல்ல, அவங்கள எவ்வளோ ஃபேக்கல்ட்டி ப்ரெசென்ட்டில் இருக்கிறாங்க? மாணவர்கள் கிரீவன்ஸை நீங்கள் எங்கே கேட்டிருக்கிறீங்க? எங்களுக்கு கிளாஸ் எல்லாமே சரியாக எடுத்திருக்காங்களா? அந்த கிரீவன்ஸை நீங்கள் எங்கே கேட்டிருக்கீங்க? எங்களுக்கு கிளாஸ் மெர்ஜ் பண்ணலை, எங்களுக்கு உரிய கல்வியை கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அங்கே ஸ்டாண்டர்டை செட் பண்ணாதான் கல்வியை வியாபாரமாக பார்த்தவங்க வெளியில் போவாங்க. கல்வி எனக்கு பணம் கொடுக்குற மிஷின்னு பார்த்தவங்க வெளில போகணும்னா நீங்கள் செக் அண்ட் பேலன்ஸ் வைக்கணும். அது அரசு பார்க்கணும். அந்த லூப் ஹோல் இந்த கல்வியை வியாபாரமாக பார்த்தவங்கள உள்ளார அதிகப்படுத்திருக்கு. இங்கே சார் இப்போ அரசியல்வாதிகளே பல கல்லூரிகள் வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது இது எப்படி சார் வெளியில் கொண்டு வர முடியும்? அதனால தான் நம்ம வெளில கேட்குறோம், நீங்கள் டேட்டா பேஸ் வெளியிடுங்க, நாங்கள் பார்க்குறோம், நாம் பார்ப்போம், நாம் கண்காணிக்க தயாராக இருக்கும். இன்னமுமே நம்ம பார்த்தது ரொம்ப ரொம்ப கம்மி தான், டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். அதான் ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் தான், பொறியியல் மட்டும் தான் நீங்கள் போயிருக்கீங்க. பொறியியல் மெடிக்கல் இருக்கு, ஏகப்பட்டது இருக்குல்ல. பொறியியல் அஃபிலியேஷன்ஸ் மட்டும்தான் பார்த்துருக்கோம். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி மண்டலங்கள்லாம் இருக்காங்களா, 5 மண்டல அலுவலகங்கள் இருக்கு. அங்கே என்ன ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது, அந்த ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வச்சு உள்ளார என்ன வேலை நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன அக்கௌண்டபிலிட்டியில் இருக்குது, இப்போ உள்ளார ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ஸ் இருக்குது, டாக்டர்ஸ்க்கு இவங்க ஹெட்டிங்ஸ் கொடுக்குறாங்க, அது எப்படி நடக்குது, நிறைய இருக்குது உள்ளுக்குள்ளே. ஒரு வெறும் கான்க்ரீட் கார்டு அல்ல கல்வி நிறுவனம். இதுக்கு பிறகும் இன்றைக்கி உங்களை போல் பத்திரிகையாளர்களை வெளியில் நிறையா கொண்டு போய் கல்வி கட்டமைப்பை பற்றி பேசுகிறாங்க. எவ்வளோ கல்வியாளர்கள் பேசுகிறாங்க இல்லையா, உங்களை போல் அது மாதிரி பேசுகிறதுனால தான் கொஞ்சம் போல் வெளில தெரியுது. இவ்வளவு நாளாக கல்வியாளர் சண்டை தான் போடுறாங்க, நீங்கள் தரமில்லாத ஆட்களை உருவாக்குறீங்க, மனப்பாடம் செய்கிறவங்கள உருவாக்குறீங்க. காரணம் என்ன? இந்த கட்டமைப்பில் இவ்வளோ ஓட்டைகள் இருக்குது. இன்றைக்கி இந்த அதிகார மையம் இதை காது கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் பொன்முடி அவர்கள் இன்றைக்கி செய்யட்டுமே. அண்ணா பல்கலைக்கழகத்தோட பேரும் வெளில வந்துருச்சு இல்லை? கண்டிப்பாக. மற்ற பல்கலைக்கழகம் அவர் கீழே தானே இருக்குது. இப்போ கிராஸ் செக் பண்ணுங்கள். ஆனால் 2 பேரும் மாறி அறிக்கை கேட்டிருக்காங்களே. அறிக்கை கேட்குறதுலாம் என்னங்க இருக்குது? டேட்டா பேஸை வெளியிடுங்க சார், நம்ம பார்ப்போம். டேட்டா பேஸை வெளியிடுங்க, நடவடிக்கையை வெளியிடுங்க. அறிக்கை கேட்குறதுன்றது சும்மா ஐவாஸ்க மக்கள்கிட்ட ஏமாத்துற வேலைங்க. எவ்வளோ அறிக்கை டேபிள் பண்ணி எவ்வளோ நீங்கள் வெளில வந்து பார்த்துருக்கீங்க? அறிக்கையோடு இருக்கும். எவ்வளவோ அறிக்கைகள். இதுக்கு முன்னால் சென்னை ஃப்ளட்டில் தப்பிச்சுது, சவுத்தில் நெல்லை போன்ற பகுதியில் ஃப்ளட்டில் தப்பிச்சுது, அறிக்கை வந்துச்சு. நடவடிக்கை என்ன எடுத்திருக்கீங்க? நீங்கள் இந்த காம்ப்ரமைஸ்டு போகிறதுக்கான வேலைகளே விட்டுருங்க, டைலூட் பண்ணுறதுக்கான வேலைகளே விட்டுருங்க. நீங்கள் டேட்டா பேஸை வெளியிடுங்க சார், நடவடிக்கை எடுங்க சார். நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருந்துட்டு இப்போ என்னடா நான் ஒரு இடத்துல இருக்கேன், நான் ஒரு அமைச்சராக இருக்கேன், என்ன பண்ணோம், தப்பு செஞ்சுருக்காங்க, சார்ஜ் ஷீட் போடுறேன், எஃப்ஐஆர் போடுறேன், சார்ஜ் ஷீட் போடுறேன், நீதிமன்றம் போடுறேன், தண்டனை வாங்கி தரேன். அந்த விரைவாக கிடைக்கக்கூடிய தீர்ப்பு தான் அடுத்து ஒருத்தவங்க உள்ளார வர்றதை தடுக்கும். அதை விட்டுட்டு அறிக்கை வாங்குறேன், திரும்ப நான் 6 மாதம் ஆச்சுப்பா, இதுக்கு மேலே என்ன நடவடிக்கை எடுக்கிறது, அடுத்து எவனா கேட்டால் பார்த்துக்கலாம் அப்படின்னு அறிக்கை கிடப்பில் போட்டிங்கன்னா இப்போ திரும்ப 10 பேர் சும்மா அரசு அப்படி தான் பண்ணும். இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருந்துட்டு எங்களை ஏமாத்துறதுக்காக சொல்கிறீங்களா? அறிக்கை வாங்குறவங்க இந்த டீம் போட்டு விசாரிக்க எவ்வளோ நாள் ஆகும்? நம்ம 1 வருஷம் செஞ்சுருக்கோங்க, 1 வாரத்தில் அவங்களால செய்ய முடியாதா? அவங்கள மாத கணக்கில் கேட்குறாங்கன்னா அவங்கள என்ன ஆட்சி நடத்துகிறாங்களா, என்ன பண்ணுறாங்க? இந்த ஆட்சியாளர் யார்? செக்ரட்டரி எதுக்கு இருக்கிறாரு? பிரதீப் யாதவ் வந்திருக்கிறாரு, ஹைவேலேருந்து வந்தவர். இந்த சிஸ்டத்தை பற்றி தெரிஞ்சுக்காம ஒரு IAS அதிகாரி வந்திருக்கிறாரு. பிரதான மந்திரி ஒரு அமைச்சர், ஒன்றிய அமைச்சரவையில் இருக்கிறாரு. மற்ற மாநிலங்களில் இதோட மோசமாக இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? கண்டிப்பாக சார். இப்போ இந்த சிஸ்டம் தெரியாமல் அங்கே ஒரு மிஸ்ரா IAS ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணார்? அப்போது இந்த IAS அதிகாரிகள் இந்த கட்டமைப்பில் எதுக்கு இருக்கிறாங்க? பொலிட்டீஷியன்ஸ். அவங்க இங்கே பொலிட்டிக்கல் பேசுறதுக்கு மட்டும்தான் வருவீங்களா? மக்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கல, மாணவர்கள் நல்ல கல்வி கிடைக்கல, அது யார் குரல் கொடுக்கறது? அதுக்கு வேற யாராவது பேசுவாங்க, அதை சும்மா ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த போல கட்டமைப்பை நம்ம இதுக்கு மேலே அனுமதிக்கக்கூடாது. கல்வியாளர்கள் நம்மளோட இன்னும் டீட்டெயில் ஸ்டடி பண்ண முடியும். அவங்களே இந்த இஷ்யூவை எஸ்கலேட் பண்ணுங்க. தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் கல்வியை எந்த அளவுக்கு நீங்கள் தமிழ்நாடு கொஞ்சம் போல உயர்ந்திருக்குன்னா இவங்களெல்லாம் கிடையாது, பெற்றோர்கள் எப்படியாவது படிச்சிரு அப்படி வந்ததுனால தான், அவங்க படித்ததுனால தான், என் தலைமுறை இப்படி விடக்கூடாது அப்படி நினச்ச இளைஞர்களால தான் நீங்கள் உள்ளார வந்திருக்கு. இவங்க மார்த்தட்டிக்கிட்டுலாம் சும்மா இதே கட்டமைப்பு எல்லா மாநிலங்களிலும் தான் இருக்குது. இல்லை, இதே கட்டமைப்புனா எதிர்காலத்தில் கல்விங்கிறதே அது வேற மாதிரி போயிருமா? மோசமாக போயிடும். இன்னைக்கு மோசமாக போயிருக்கு. இப்போ நம்ம வெளியிட்டிருக்கோம், இப்போ மார்த்தட்டிக்க சொல்லுங்களேன். இதே ADMK DMK இது மோசமாக போயிடுச்சுன்னு இப்போ டேட்டா கொடுத்துருக்கோம்ல,
எந்த ஏடிஎம்கே வெளிப்படுத்தி பேச சொல்லுங்களேன். சொல்லுங்கள், தரமுயர்த்தன்னு சொன்னாங்களே, போன வாரம் வரைக்கும் பேசுனாங்களே, இந்த வாரம் இந்த டேட்டா இருக்குங்க, பேச சொல்லுங்கள். இங்கே கட்டமைப்புக்குள்ளே இவ்வளோ மோசமான தரத்தை கொடுத்தது நாங்கள் தான், பொறுப்பேற்றுக்க சொல்லுங்கள். அப்போது இந்த கல்வியில் நமக்கு தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப கம்மி. கம்மியிலே இவ்வளோ இருக்குன்னா தெரியாமல் இன்னைக்கு நிதி நிர்வாகத்தில் ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் தவிக்கும். நிர்வாக ரீதியான குறைபாடு தான் நிதி நிர்வாகம் இழப்புக்கு போகிறது. நிறைய களைய வேண்டியது இருக்கிறதா பார்க்குறோம். நம்மளால் முடிஞ்ச காலு கீழே உடைய ஒரு ஸ்டார் ஃபிஷரை தூக்கி கடலை போய் விட்டு காப்பாற்றும். அவ்வளோதான் நம்ம இல்லை. கண்டிப்பாக சார், இவ்வளோ பெரிய ஸ்கேமை ஒரு சிம்பிளாக சொல்லிட்டீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி சார். நன்றி. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல robotic மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை. கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல்.